அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல நாள். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கான ஒரு இனிமையான தருணம். என்ன அப்படின்னா, தன்னுடைய சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு பள்ளி என்னும் ஒரு பருவத்தில், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பருவமான பள்ளி பருவம்னு சொல்லக்கூடிய பள்ளி நாட்களுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல ஒரு மன ஒருமைப்பாடோடையும், ஒரு சிறந்த ப்ரேயரோடையும், இல்லை ஒரு கடவுளோட ஆசையோடு தொடங்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி தருணத்தில் பள்ளி தொடங்கும் நாளையில் ஒரு நல்ல நாளில் அவர்களுடைய தொடக்கம், அவர்களுடைய படிப்பு அந்த ஆண்டு ரொம்ப சிறந்து விளங்க இருக்கக்கூடிய அளவில் மன ஒருமைப்பாடு, செல்ஃபோனோட மோகத்திலேருந்து வெளியே வர்றது, செல்ஃபோன் என்ற சாத்தானிலிருந்து வெளியே வந்து மன ஒருமைப்பாட்டோட குழந்தைகள் படிக்கணும். அதுபோக பயம் இல்லாமல் இருக்கணும். தைரியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்புக்கு. அந்த வகையில் தைரியம் கொடுக்கக்கூடிய மகா ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் மற்றும் சரஸ்வதி தாயாரோடைய ஆசிகளுடன் அவங்களுக்கான ஒரு ஹோமம் ஆரம்பிக்கிறோம். ஸோ சிறந்த தொடக்கமே நல்ல தொடக்கம், நல்ல எதிர்காலம். அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு ஸ்பீடாக கொடுக்கணும், ஒரு நல்ல தொடக்கமாக சிறந்ததாக இருக்கணும் அப்படின்ட்டு லக்ஷ்மி ஹயக்ரீவர் மற்றும் சரஸ்வதிக்காக பள்ளி மாணவர்களையே தங்களுடைய கைகளால் அவர்களே யாகம் நடத்தி இந்த ஹோமத்தில் பங்கேற்று அந்த அனைத்து பலன்களும் சரஸ்வதி தாயாருடைய லக்ஷ்மி கடாட்சம், அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிவும், சரஸ்வதினு சொல்லக்கூடிய அனைத்து வகையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லக்கூடிய எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷத்தினுடைய முதல் நாளாக இந்த அகாடமிக் இயருடைய ஃபர்ஸ்ட் டேயில் இந்த ப்ரேயர் பண்ணி கொடுக்குறோம். இது அவங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகமாக இருக்கும். இது பள்ளி மட்டும் கிடையாது, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொது தேர்வுகள் மற்றும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ப்ரே பண்ணுறதோட கடைசி நேரத்தில் போய் ப்ரே பண்ணி புண்ணியத்தை வாங்குறதோட ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு ப்ரேயரோட, நல்ல மன ஒருமைப்பாட்டோட, ஒரு பெஸ்ட்டு சிந்தனையோடு அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சியோட இது எடுக்கிறோம். இது போன்ற பல ஹோமங்களும் தியானங்களும் தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு என்றைக்கே தேவை. உங்கள் ஆதரவு எதிர்பார்த்து இந்த யாகத்தை தொடங்குகிறோம்.